அனைவருக்கும் வணக்கம். இனி வரக்கூடிய நாட்களில் சிம்மராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாகவே இந்த மாதம் தொடங்கி சிம்மராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல பலன் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. முக்கியமாக ராஜயோகங்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னும், தொழில் வேலையில் தனித்திறமையை நீங்கள் வெளிப்படுத்தி எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் எனவோ, இடமாற்றம் சாதகமாக இருக்கும், உங்களுக்கு பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஜாக்பாட் போன்ற பண வரவு இருக்கும், எதிர்பாராத வகையில் பண வரவு இருக்கும் அப்படின்னு நிறைய நல்ல பலன்கள் சொல்லியிருக்காங்க. இதனால் இன்னும் சிம்மராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்க போகிறது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடித்த கடவுள் யார் என்பதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கவே இல்லை, அதாவது முக்கியமாக திருமணங்கள் கைக்கூடி வரவே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஏதோ ஒரு தோஷம் இருக்கலாம், அல்லது நமக்கு கிரகநிலைகள் சரியில்லாமல் இருக்கலாம். ஏதோ பிரச்சனை இருக்கிறதால தான் இந்த திருமணமானது நம்மளுடைய கைக்கூடி வராமல் இழுத்துக்கிட்டே இருக்கும். அப்படி நாம் இதை சரி செய்யும்போது கண்டிப்பாக திருமணம் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்து தருவாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுடைய ராசி அதிபதி 9ஆம் சூரியன் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் முன்னேற்ற பாதையை நோக்கி தான் போக போகிறீங்க. அதே போல் லட்சியமும் எண்ணங்களும் உங்களுக்கு நிறைவேறக்கூடியதாக இருக்கும். அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இதனால் உங்களுக்கு மனம் விரும்பும் கூடிய அனைத்துமே சாதித்து காட்டக்கூடியதாகவும் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் இனி எல்லாமே உங்களுக்கு நல்ல காலம் அப்படிங்கிறதால நீங்கள் எதுக்கும் கவலைப்படாமல் இருங்க. எதிர்பார்த்த சில முக்கியமான திருப்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் இப்போது உண்டாகக்கூடிய காலம். புதிய அந்தஸ்து, கௌரவம், பொன், பொருள், செல்வம், செல்வாக்கு என எல்லா விதமான பாக்கிய பலன்களும் உண்டாகும். சிலருக்கு உங்களுக்கு மதம் மாறக்கூடிய எண்ணம் அதிகரிக்கும் அப்படின்னும், மேலும் சிலருக்கு ஆன்மீக நாட்டம் குறையும் அப்படின்னும், எதிரிகளுடைய தொல்லை குறையும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும், உங்களை அதிகமாக கவனிக்க தொடங்குவீங்க. முக்கியமாக எதிரிகளுடைய தொல்லை குறையும் போது நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் தீரும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நன்மையான பலன்களை நிறைய கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதே போல் முக்கியமாக இன்னும் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குடும்பத்துக்கு கோடி நன்மைகள் உண்டாகும். ஒரே வீட்டில் வசித்து வரக்கூடிய ஒருவரோடு மற்றொருவர் பேசாமல் ஆளுக்கு ஒரு தீவாக மொபைலோடு வாழ்ந்து வந்த நிலையெல்லாம் மாறி ஒருத்தங்க ரொம்ப மகிழ்ச்சியாக பேசிக்கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக உங்கள் குடும்பத்தில் நன்மையான பலன்கள் நிறைய இருக்குது. குடும்ப மகிழ்ச்சியாக மாறக்கூடிய வகையில் சம்பவங்கள் நடக்கும். அனைவரும் விட்டு கொடுத்து இயல்பாக வாழக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஈகோ குறையும். உங்களுடைய சொல்வாக்கில் செல்வாக்கு உயரும். குடும்ப சந்தோஷமாக இருக்கும். கூடி வாழ்வதால் உண்டாகக்கூடிய நன்மைகள் கண்டிப்பாக நீங்கள் உணர்வீங்க. உங்களுக்கு பேரன் பேத்தி யோகம் கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தில் மங்களகரமான சுப நிகழ்வுகள் நடக்கும். வேற்றுமொழி பேசுகிறவங்களால் உங்களுக்கு வேற்று மதத்தவருடைய நட்பு மற்றும் உதவிகள் கிடைக்கும். திருமணத்திற்கான சாத்தியக்கூறுகள் குறைவு அப்படின்னே சொல்லலாம். சிலர் காதல் திருமணத்தால் அவமானப்பட வாய்ப்பு இருக்குது. ஜனனகால ஜாதகத்தில் தசாபுக்தி சாதகமாக இருக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டம் சனியால் எந்தவித பாதிப்பும் உங்களுக்கு தராமல் அதிர்ஷ்டம் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் சுப நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம். உடல் உபாதைகள் நீங்கி ஆரோக்கியம் மேம்படும். மாணவ மாணவிகள் கவனித்து படித்தால் நல்ல ஒரு மதிப்பெண்கள் பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம்.
தொலைந்த திருடு போன கை மறதியாக வைத்த பொருட்கள் கூட கிடைக்கும். நம்பிக்கையான விசுவாசமான வேலையாட்கள் கிடைப்பாங்க. படுத்தவுடன் நிம்மதியான தூக்கம் வரும். சிலருக்கு முன்னோர்களுடைய பரம்பரை வியாதிகளான கை கால் வலி, சுகர், பிரஷர் போன்றவை தலை தூக்கலாம். ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்தணும். நேரத்துக்கு சத்தான உணவு நன்றாக சாப்பிட்டு ஓய்வெடுத்தால் எந்த வியாதியும் உங்களுக்கு அண்டாது. வெளி உணவுகளை சாப்பிடுவதை தவிர்க்கிறது நல்லது. தனஸ்தானமான 2ஆம் இடத்துல அதிபதி புத பகவான் நீச்சம் பெற்று குருவோடு பரிவர்த்தனை பெறுறதால உங்களுக்கு நீட்சபங்க ராஜயோகம் பெறுகிறார் அப்படின்னும், இதனால் பொருளாதாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பொருளாதாரத்தில் தடையில்லாத வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் உண்டாகும். உடன் பிறந்தவர்களுடைய நண்பர்களின் உதவி உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். தொழில் வளர்ச்சி நல்ல ஒரு லாபத்தை பெற்றுக் கொடுக்கும். பேச்சை மூலதனமாக கொண்டவங்க, உணவு தொழில் நடத்துகிறவங்களுக்கு தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். விரும்பிய கடன் தொகை கண்டிப்பாக கிடைக்கும். வீடு, வாகனம், பிள்ளைகளுடைய திருமணம் அப்படின்னு சுப செலவுகள் கண்டிப்பாக மிகுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி உறவில் அன்பு மிளிரும். மனதிற்கு நிம்மதியும் தன்னம்பிக்கையும் தரும். நிகழ்வுகள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லபடியாகவே நடக்கும். குடும்ப சுமை சற்று கூடுதலாக இருக்கலாம். உங்கள் பெயரில் சொத்து வாங்கக்கூடிய யோகம் கூட இருக்குது. பிறந்த வீட்டு சொத்துல கிடைத்த பங்கு கூட புகுந்த வீட்டில் உங்களை கௌரவப்படுத்தும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். பிள்ளைகளுடைய நலனில் அதிகமான கவனம் செலுத்துறது நல்லது. ஆயுள் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். 8ஆம் இடமான மங்களாஸ்தானத்துக்கு வெகு விரைவில் குரு பார்வை கிடைக்க போகிறதால வாழ்க்கை துணைவருடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்தணும். கணவன் மனைவி இருவரும் மனம் ஒன்றி நீங்கள் நடந்து கொள்வாங்க. குடும்பத்தோடு உல்லாச பயணம் செல்வீங்க. எதிர்பார்த்த சம்பளத்தில் மனதுக்கு பிடித்த நிலையான நிரந்தரமான வேலை கண்டிப்பாக கிடைக்கும். இயன்றவரை வேலையை மாற்றம் செய்யாமல் இருக்கிறது புத்திசாலித்தனம். வேலை மாற்றம் செய்கிறவங்க நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிய பிறகு பழைய வேலை விட வேண்டியது மிக நல்லது. அதுக்கு முன்னாடி அவசரப்பட வேண்டாம். சிலர் பழைய வேலையில் இருந்துட்டு புதிய வேலைக்கு செல்லலாம். சிலருக்கு பதவி மாற்றம், இடமாற்றம், உத்தியோக மாற்றம் வரலாம். முக்கிய தேவைகளுக்கு எதிர்பார்த்த கடன் உதவி கண்டிப்பாக கிடைக்கும். அரசு பணி, வெளிநாட்டு பணி போன்ற விருப்பங்கள் உங்களுக்கு நிறைவேறும். மேலதிகாரிகளுடைய நன்மதிப்பு பெறுவீங்க. ஒப்படைக்கப்பட்ட பணிகள் உங்களுக்கு அனைத்துமே எளிதில் முடிந்து நல்ல பெயர் எடுப்பீங்க. வெளியூர், வெளிநாடு வேலை வாய்ப்பு விரும்புகளுக்கு பிரகாசமான எதிர்காலத்தை ஆரம்பித்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். முதலீட்டாளர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, பூர்வீக குல தொழில் செய்கிறவங்களுக்கு ஏற்றமான பலன்கள் உண்டு. வழக்கத்தை விட உபரி வருமானம் அதிகமாக உண்டாகும். தொழில் புதிய நுட்பங்களை பயன்படுத்துவீங்க. மேலும் மிகுதியான லாபமும் நல்ல முன்னேற்றமும் உண்டாகும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். கூட்டு தொழிலில் நல்ல வளர்ச்சி அடையும். சனியினுடைய நிலை சற்று சாதகமற்று இருக்கிறதால புதிய தொழில் தொடங்குறவங்களுக்கு சற்று கவனமாக இருக்கணும். சிலர் குறுக்கு வழியில் சட்டத்திற்கு புறம்பான செயலில் ஈடுபட்டு அதிர்ஷ்டத்தை பேரதிர்ஷ்டமாக மாற்ற முயற்சித்து சட்டத்தின் பிடியில் சிக்கலாம். குரு விரயஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் முக்கிய பணிகளை விரைந்து முடிப்பது நல்லது. மேலும் புதிதாக தொழில் துவங்குறவர்களுக்கு முதலீடு அதிகம் இல்லாத சுய தொழில் நடத்தலாம். லட்சியத்தையும் கொள்கையும் விடாது பின்பற்றவங்களுக்கு தொடர்ந்து தொட்டது தொடங்கும் அப்படின்னும், உங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி உண்டாகும் அப்படின்னும், மேலும் கட்சியில் புதிய பொறுப்புகள், பதவிகள் கிடைக்கும். நிறைய அலைச்சலும் விரைய செலவும் உண்டாகும். ஒரு சில நேரங்களில் சின்ன சின்ன சங்கடங்கள் வந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் சமாளித்துடுவீங்க. சோதனைகளை சாதனையாக மாற்றுவீங்க. மனமும் உடலும் உற்சாகமாக இருக்கும். கவனமாக செயல்பட வேண்டிய காலம். சனி மற்றும் செவ்வாயுடைய சேர்க்கை. ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்படுறதால அண்டை அயலாருடன் எல்லை தகராறு உண்டாகலாம். பூர்வீக சொத்து பிரிக்கிறதுல சகோதரர்கிட்ட கருத்து வேறுபாடு உண்டாகலாம். ஒரு சிலர் உயில் எழுதுவாங்க. எழுதிய உயில் ஆவணங்கள் சிலர் திருத்தம் செய்வாங்க. பாக பிரிவினையில் மனபேதம் மிகுதியாகும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளோடு மறைந்த தாய் தந்தையின் சொத்து பிரிக்கிறதுல மனக்கசப்பு உருவாகும். கடந்த காலத்தில் வாங்கிய நிலத்தை கூட பத்திரப்பதிவு செய்து வைப்பீங்க. சிலருக்கு புதிய வீடு கட்டக்கூடிய ஆர்வம் உதயமாகும். கூட்டு குடும்பத்திலிருந்து பிரிந்த சிலர் தனி குடித்தனம் செல்வாங்க. அதிக வேலையினால் மன அழுத்தம் அதிகரிக்கும். மனதில் கலக்கம் தோன்றலாம். ஞாபக சக்தி குறையலாம். மேலும் உங்களுக்கு சிலர் தொழிலை ஒரு ஊரில் இருந்து வேறு ஊருக்கு மாற்றலாம். சிலர் பழைய வேலையை விட்டு புதிய வேலைக்கு செல்லலாம். இது எல்லாமே உங்களுக்கு நடக்கும்.
என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் சிம்மராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதோ அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.